ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இத்தனை நாளாக வீடியோவும் லைவும் பண்ண முடியலை. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோஸில் கடை வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, சரியில்லைன்னு சொல்லி. ஆக்சுவலாக மழை வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கடையில் ஒரு பிரச்சனை தான் இருக்குதுன்னு நினச்சோம். அது என்னென்னா, தண்ணி வந்து அந்த பாத்திரம் கழுவுற இடத்துலேருந்து மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இதுக்கு முன்னாடியே வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், மழை வந்து அப்புறமா தான் ஒரிஜினல் பிரச்சனையே தெரியுது. ஆக்சுவலாக மழை வந்த உடனே இந்த சைட்லலாம் வந்து மேலேருந்து அப்படியே தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக வெயில் காலம் வரைக்கும் இது நமக்கு தெரியவே இல்லை. இப்போ தான் வந்து மழை காலம் வந்த உடனே அந்த தண்ணியெல்லாம் வந்து கடை ஃபுல்லாகவே தண்ணி வந்துருச்சு. நான் வந்து இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. நான் உட்காந்துருந்த இடமெல்லாம் வந்து ஃபுல்லாகவே தண்ணி ஆகிடுச்சு. அங்கே ஒரு துணி போட்டு உட்காந்தா அப்போ கூட அந்த ஷால் மாதிரி நல்லா கனமாக இருக்கும், அது பெட்ஷீட் மாதிரி. அது மேலேயும் தண்ணி வந்து ஃபுல்லாகி மேலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. கடை ஃபுல்லாகவே இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மேலெல்லாம் நாங்கள் முதல்லையே கேட்டோம், மழை வந்தாலாம் எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லையே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் வந்து மேலேயுமே இதுக்கு முன்னாடி மழை வந்தப்போ இந்த பக்கமாக பார்த்து, அதாவது நம்ம வந்து மழை ஒரு பக்கமாக சாஞ்ச மாதிரி பெய்யும் இல்லையா, அந்த சைடில் பெஞ்சப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இடத்துல ஈரமாக இருந்தது. நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஓல்டு வீடியோவில். இப்போ வந்து இந்த பக்கமாக சாஞ்சு பெய்யும் போது தான் தெரியுது, இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து கடவுளில் தண்ணி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த ஹவுஸ் ஓனர் வந்து வாடகை வாங்கும் போதே நான் வந்து சொல்லியிருந்தோம், மழை வந்தால் சைட்லலாம் வந்து தண்ணி வந்துடுதுங்க, கொஞ்சம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி. அவங்க வந்து இப்போவே ரெடி பண்ணுறேன், ஒரு 2 நாளில் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆக போகுது. இது வரைக்குமே இன்னும் பண்ணலை. அதுவும் இல்லாமல் இந்த சைட்லலாம் தண்ணி வந்து எந்த அளவுக்கு வருதுன்னா, அப்படியே வந்து ஒரு மழை வந்து வெளியில் பெய்யும் போது எப்படி வரும் அந்த மாதிரி வந்து சில உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அப்புறமா தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. இந்த பக்கம்லாம் ஈரமாயிடுச்சுனால அம்மா இந்த பக்கமாக உட்காந்து கீழே வந்து கூனி, அந்த பிளாஸ்டிக் கூனி மாதிரி இருக்குது, அது மேலே உட்காந்துட்டு மாவு வந்து தேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, தோசை மாவு எல்லாம் நேற்றுலேருந்தே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி, சுத்தமாகவே வந்து முடியலை. எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. என்னடா இது, அதாவது சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி, எந்த கிளைய பிடிச்சாலும் அந்த கிளை உடையுது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் நனைஞ்சு கடை ஃபுல்லாகவே தண்ணி தான். இந்த டேபிள் வந்து இந்த பக்கம், அதுக்கப்புறம் சமைச்சு வைக்கிற இடத்துல, இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே தண்ணி தான். வேறு கடை வந்து பார்த்தாலும் அவங்களும் வந்து 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்க. இந்த கடைக்கே 50,000 ரூபா தான் கொடுத்துருக்கோம், மறுபடியும் இன்னும் 50,000 கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த கடையை வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணாலுமே அந்த 50,000 ரூபா அவங்க ரிட்டன் கொடுப்பாங்க. ஆனாலும் நம்ம இந்த கடைக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், கலர்லாம் பண்ணி, ஃபஸ்ட்டு ஒயிட் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் கலர்லாம் பண்ணோம். கூடவே வந்து இதெல்லாம் கட்டினது, முன்னாடியெல்லாம் கட்டினது, இதெல்லாம் வந்து நமக்கு லாஸ் தான். ஆனாலும் பரவாயில்ல, கடை வந்து ஓரளவுக்கு ஓடணும் அப்படின்னா நம்ம வெளியில் வந்து எங்கேயாச்சும் கடை போட்டால் தான் ஓடும் மெயின் ரோட்டில் அப்படின்ற பட்சத்தில் நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலுமே இப்போதைக்கு காசு இல்லை. ஏன்னா காசு இருக்கும் போதே முதல்லையே வந்து இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருந்தால் இருந்த காசை வச்சு மெயின் ரோட்லேயே வந்து நம்ம கடை பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் அப்போவுமே வந்து கொஞ்சம் உடனே வாங்கி தான் பண்ணியிருக்கணும், ஏன்னா கையில் இருந்த காசு பற்றி இருக்காது. இப்போ வந்து நினச்சாலும் பண்ண முடியாது அப்படின்னும் போது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. எல்லாமே கடையில் திங்ஸ் வாங்குறது எல்லாம் வந்து நம்ம இது வரைக்குமே கையில் இருக்கிற காசு போட்டு தான் கடை நடத்திட்டுருக்கோம். இன்கம் வந்து அந்தளவுக்கு வரலை, நம்ம போடுறது வருது, ப்ளஸ் வந்து லாபம் அந்தளவுக்கு இல்லை. நிறைய நாள் நான் காமிச்சிருப்பேன். எல்லாமே வந்து மெயின் ரோட்டில் இருந்தால் போகிறவங்க வரவங்களாம் சாப்பிடுவாங்க, நல்லா ஓடி இருக்கும். இங்கே வந்து அந்த ஹவுஸ் ஓனர் பேச்சு கேட்டது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது. எல்லாருமே வந்து உண்மையாக பேசுவாங்கன்னு நினைக்கவே கூடாது, இது வந்து நல்லா தெரியுது. ஏன்னா அவங்க வந்து காலேஜ் திறந்தால் இங்கெல்லாம் நல்லா வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து இந்த பக்கமாக வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, கடை வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அடுப்புலலாம் கூட சமைக்கலாம் கேஸ் பிரச்சனைக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதோட இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வந்து நல்லா வியாபாரம் இருந்தது. அவங்க வந்து சொந்தமாக வந்து கடை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்த கொடுத்தாங்க. அப்புறமா சரி வியாபாரம் இருக்கும், நமக்கு இந்த ஏரியா பற்றி தெரியாது, நம்ம வந்து பார்க்கும்போதுமே மெயினாக வந்து மெயின் ரோட்டில் கடை இல்லை, அவங்க பேச்சு கேட்டுன்னு கிடையாது, மெயின் ரோட்டில் வந்து கடை இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து மெயின் ரோட்டில் அப்போவே எடுத்துருக்கலாம். அந்த டைமில் வந்து கிடைக்கல. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், 2 மாதமாக சுற்றிருந்தோம், எங்கேயுமே மெயின் ரோட்டில் கிடைக்கல. அதுக்கப்புறமா வந்து இது வந்து கொஞ்சம் ஊருக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே காலேஜ் பக்கமாக இருக்கிறதுனால காலேஜில் இருக்கவங்களாம் வருவாங்க, பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது உள்ளே வந்து ஹாஸ்டலில் எல்லா வசதியுமே, ஃபுட் வசதி இருக்குது. வெளியில் தங்கியிருக்க பசங்க, அதாவது இந்த ஹாஸ்டல் வீடு மாதிரி எடுத்து தங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி பசங்க வேணால் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு
சொன்னாங்க. சரி ஓரளவுக்கு வந்து நமக்கு கடை நல்லா தெரிஞ்சு ஒரு சிலர் வருவாங்க, சாப்பிட்றாங்க அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு நல்லா ஓடுது அப்படின்னாலும், இந்த மாதிரி மழை இப்போ மழைன்னா ஒடிஷால மழைய பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். மழைன்னு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் பயங்கரமாக இருக்கும். அதோட புயல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அச்சச்சோ! பூரி வேறு நனைஞ்சிருச்சு ஒரே நிமிஷம். இது வந்து இந்த பக்கம் வச்சுருந்த கீழே எல்லாம் வந்து நனைஞ்சிருச்சு. நான் கவனிக்கல. ஆக்சுவலாக தட்டு வைக்கிறது ஏதோ ஞாபகத்திலே இருந்துட்டேன். கஸ்டமர் வந்து காலையிலே ஒருத்தவங்க மழை வரத்துக்கு முன்னாடியே வந்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம், ஏன்னா கரண்ட்டும் இல்லை. அப்படியே ஃபோனில் வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணிவிட்டு கேமரா எடுத்துகிட்டு சமைச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஏன்னா மனசுக்குள்ளே தோணுறதுலாம் ஒன்று தான், எந்த கிளைய பிடிச்சாலும் அது உடையுது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து பார்க்கும்போதே கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து முதலையே சொல்லியிருந்தார், நம்ம வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், 1 வருஷம் அப்புறமா வேணால் கடை வைக்கலாம், இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லி. ஏன்னா கடன் வாங்கி கடை வைக்கிறது ரொம்ப பிரச்சனையில் போயிடும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நான் வந்து இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து இப்போவே வைக்கலாம், மறுபடியும் நீங்கள் போயிட்டு வரணும், பசங்க படிப்பெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுனால தான் இப்போ வந்து கடன் லோன் வாங்கினது கூட எல்லாருக்குமே தெரியும். வாங்கிட்டு கடை வச்சோம். ஆனால் இப்போ என்ன மனசு கஷ்டம்னா எப்படின்னு தெரியல. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மனசு கஷ்டம் இருக்குது. நான் பேசாமல் சென்னையிலே இன்னும் ஒரு வருஷம் வேலை செஞ்சுருந்தா காசு வச்சு கூட நம்ம வாங்கியிருந்துருக்கலாம். இப்படி பாதி காசு நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுத்தோன்னாலும் தான் ஒரு வேளை அவங்க வந்து கொஞ்சம் ஒரு பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாங்க போல். பண்ணிடலான்னு சொல்கிறாங்க, ஆனால் பண்ண மாட்டேன்றாங்க. 3 மாதம் ஆச்சு. இதுவே நம்ம முழுசாக அட்வான்ஸ் கொடுத்துருந்தா நம்ம தைரியமாக கேட்கலாம். நம்ம தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அப்புறம் ஏன் நீங்கள் அதை ரெடி பண்ணலன்னு சொல்லி. இப்போ வந்து நம்ம கேட்காத ஒரு நிலைமையில் இருக்கிறோம், அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னார். இந்த மாதிரி கடை ஃபுல்லாகவே தண்ணி தான். மழை வர்றது வேறு விஷயம். இப்போ மழை வந்து தண்ணி வருது, வெளியில் வந்தால் பரவாயில்ல, கடைக்குள்ளேயுமே தண்ணி இருந்தால் எப்படி? ஒரு கஸ்டமர் சாப்பிட வராங்கன்னா அவங்க வந்து கடைக்கு உள்ளே வந்து உட்காந்து சாப்பிடும்போது தண்ணி இல்லாமல் இருக்கணும் இல்லையா? வெளியில் தண்ணி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இங்கே கடை உள்ளே வந்தாலே தண்ணி போய்ட்டு இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுள். இதுதான் மெயின் ரோடு. இங்கேருந்து பார்த்தா தெரியுது இல்லைங்களா? அந்த லாஸ்ட்லேயும் ஒருத்தவங்க வந்து ஆல்ரெடி கடை போட்டுருக்காங்க. ஏன்னா மெயின் ரோட்டில் இந்த ஊர் ஆள் போல் அவங்க ஒரு கேபின் மாதிரி போட்டு அந்த இடத்துல வந்து கடை வச்சுட்டாங்க. அதனால் அந்த கடையிலையும் வந்து பாதி கஸ்டமர்ஸ் வந்து மோஸ்ட்லி அவங்க இங்கெல்லாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட்டாணி குழம்பு, வடை, பக்கோடா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் காலையில் ஆயிலி ஃபுட் சாப்பிடுவாங்கன்னு. அதே மாதிரி அவங்க செய்கிறதுனால அவங்க வந்து அங்கே சாப்பிட்றாங்க. சமைச்ச ஃபுட்டு இது எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து 7 மணி ஆகுது. காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, காலையில் மழை இல்லை அந்தளவுக்கு, கடைக்கு வரும்போது ஓரளவுக்கு ஓடிடும் அப்படின்னு நினச்சி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 7 மணி ஆயிருக்கு. பார்க்கலாம். 7 மணிக்கு எல்லா ஃபுட்டும் வந்து ஆல்ரெடி பாதி வந்து ரெடி பண்ணிட்டேன். மீதி எல்லாம் வந்து மாவும் அம்மா வந்து பூரி மாவு தேய்ச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து பூரியும் போட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. யாராச்சும் வராங்க இப்போனா பூரி வந்து சூடாக போட்டு தரேன் வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ண மாட்டாங்க. போட்டு வச்சுருந்ததை கொடுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் சூடாக இருக்கணும் அப்படின்வாங்க. அந்த டைமில் வந்து நம்ம டக்குன்னு போடுறதுக்குள்ளே சரி பரவாயில்ல, அப்போ வேறு என்ன இருக்குது அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஃபுட்லாம் வந்து போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சிடுறது, அந்த மாதிரி செய்கிறதுக்கு தான். இப்போ வந்து ஒரு 1 வீக் ஆச்சு. அதனால் மழை சீசன் வந்ததுலேருந்தே கிட்டத்தட்ட ரொம்ப அனலாக இருக்குதுன்னு சொல்லி நான் கூட நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அந்த டைமில் இருந்தே ஃபுட் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டுட்ருக்கோம். இப்போ வடை எல்லாத்தையுமே சுட்டுட்டேன், பூரியும் போட்டாச்சு. இட்லி வந்து பாதி தான். இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் அந்த கரண்ட்டு கம்பத்தில் வந்து அந்த தேங்காய் மரம் எதிர் வீட்டிலேருந்து பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை, டிம்முன்னு உடஞ்சிக்கிட்டே இருக்குது. அது பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த ஊர்லேருந்து லெஃப்ட் சைடில் போனால் ஃபுல்லாக வந்து வில்லேஜ் தான், அதுக்கு தான் இருக்கும். அதுவும் இந்த பஜார் நிமாப்படா பஜார்லேருந்து இந்த எண்டில் இருக்கிறதுனால இந்த கடை வந்து அவ்வளோவோ யாருக்கும் தெரியலை. இது வந்து கேசரி செஞ்சது எல்லாமே அப்படியே நின்றுருக்கு. இட்லி வந்து பாருங்கள், இது வந்து 50 இட்லி பண்ணியிருந்தேன். 50 இட்லியில் ஒரு 10 இட்லி மட்டும்தான் போயிருக்கு. அதுக்கப்புறமா இது சாம்பார் திறக்க முடியல, டைட்டாக இருக்குது. சரி விடுங்க. இது பட்டாணி குழம்பு, இவ்வளோ தான் செஞ்சது. இது பாருங்கள் சட்னி அப்படியே இருக்குது, தேங்காய் சட்னி. இது கார சட்னி கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி, ஏன்னா நேற்று எல்லாம் மீதி ஆகிட்டனால. அப்புறமா உள்ளே வந்து பூரி வடை இருக்குது, இதில் ஊத்தாப்பம் இருக்குது, தோசை மாவு இருக்குது பாருங்கள். இது ஊத்தாப்பம், இது வந்து மாவு இன்னும் இருக்குது. பூரி வந்து அப்படியே இருக்குது, வடை மட்டும் எல்லாம் போயிடுச்சு, கொஞ்சம்தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து என்னென்னு பார்க்கலாம், 9:48 ஆச்சு. ஆக்சுவலாக 7 மணிக்கே நம்ம கடையில் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணிவிடுவோம்.
இங்கே வந்து எல்லாருமே கடை திறக்கிறதே 8:30 மணிக்கு தான். அதனால் நம்ம கடையில் வந்து 7 மணிக்கே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த வெயில் டைமில் வந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதோட அந்த பக்கத்தில் கடை போட்டதில் இருந்தோம் ஆள் வந்து குறைஞ்சிட்டாங்க. இதனால தான் இங்கே வீடியோவே போட முடியலை. அதோடு வந்து மனசும் கஷ்டமாக இருக்குது. லைவும் பண்ணவே முடியலை. ஏன்னா என்னால் டேரெக்டாக பேசுகிறதுக்கு கூட அந்த கான்ஃபிடென்ஸ் வரமாட்டேங்குது. ஏன்னா எல்லாமே நல்லது நடக்கும் ரொம்ப நம்புகிறோமோ அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போ நம்மளோட ஸ்கூல் இருக்குது, அப்புறமா உங்களை பார்க்குறேன். நம்ம வந்து எந்த ஸ்ட்ரகிளும் பண்ணாமல் வேலை செய்யாமல் காசு வரலை அப்படின்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டால் பரவாயில்ல. நம்ம வந்து 3 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்து கடையில் வந்து இவ்வளோ வேலை செஞ்சும் கடை ஓடல அப்படின்னும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட முதல்லையே வந்து மெயின் ரோட்டில் கடை வைக்கும் போது அவ்வளோ அட்வான்ஸ் கேட்டு அங்கே வச்சுருந்தாலும் பரவாயில்லன்னும் போதும் அந்த டைமில் கடையும் கிடைக்கல. 2வது வந்து இப்போ கிடைக்கிற கடை கூட அவ்வளோ பெருசு கிடையாது, ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. டிஃபன் சென்டர்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனாலுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. இதுக்கு மேலே அப்படியே பேசலாம். இப்போ அந்த கடையில் வந்து நம்ம 1,00,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுமே கன்ஃபார்மாக வந்து 1,00,000 முழுசாக தான் கொடுக்கணும். இந்த கடையில் கொடுத்துருக்குற 50,000 வந்து இப்போ 1 மாதம் வந்து வாடகை கட் பண்ணுவாங்க, மீதி இருக்கிற காசு கொடுப்பாங்க. ஆனால் புது கடைக்கு வந்து அட்வான்ஸ் 1,00,000 ரூபா கொடுத்தாலும் வாடகை வந்து 7,000 ரூபா 8,000 ரூபா சொல்லுவாங்க போல், எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. 2வது வந்து வீடையுமே சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா வீடு வந்து ரொம்ப தள்ளி இருக்குது. இங்கேருந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டு வரதும் கஷ்டமாக இருக்குது. மழை காலம் வந்துருச்சுன்னா போயிட்டு வரது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் வீடியோஸும் பண்ண முடியலை, லைவும் பண்ண முடியலை. சீக்கிரமாக வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.